இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாருங்க சித்தி, 2 பேரும் கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்க. இந்த மாதிரி ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே யோசிக்க வராது. ஏய், நீங்க எப்படி எங்க குடும்பத்துல ஒரு ஆளுன்னு சொல்லுவீங்க? இவனே எங்கிருந்தோ வந்த தருதரம். இவனை என் அண்ணன் சொந்த புள்ள மாதிரி வளர்த்ததுக்கு இன்னைக்கு அவர் உயிரிய காவு வாங்க பாக்குறான். போதும் அத்தை. இதுக்கு மேல கதிரை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான். நானும் பொறுமையா இருக்கணும்னு பாக்குறேன். இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்பாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து போய் வந்திருக்கோம். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? என்னதானா புதுசா உன் அப்பா மேல உனக்கு பாசம் வந்துருச்சா? அவரை வேண்டான்னு சொல்லி தானே வீட்டை விட்டு இவன் கூட போன. இங்க பாருங்க அத்தை, அது எனக்கும் என் அப்பாக்குமான விஷயம். அதை நீங்க கேட்காதீங்க. நீங்க சொல்ற மாதிரி என்னைக்குமே என் கதிர்க்கு யோசிக்க வராது. அப்பாக்காக அவன் உயிரை கொடுக்க தான் பாப்பானே தவிர என்னைக்கும் அவர் உயிரை எடுக்க நினைக்க மாட்டான். போதுண்டி, அவனுக்கு நீ பாராட்டு விழா நடத்தினதெல்லாம். நீங்க கொடுத்து விட்ட அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுதான் அண்ணன் இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. ஏந்தானா இத அவன் தனியா பண்ணானா இல்ல உனக்கு தெரிஞ்சுதான் பண்ணானா? அத்தை, உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு பாக்குறேன். அதை கெடுத்துக்காதீங்க. ஏன் அப்பாவை நான் கொல்ல பார்த்தேன்னு சொல்றீங்களா? ஏய், நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே கொடுத்து விட்டீங்க. அதுக்கு அப்ப வேற என்னடி அர்த்தம்?